வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான கதை தாங்க நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஓகேவா? ஸோ கதை மூலமா நம்ம இங்கிலீஷை கத்துக்க போறோம். ஸோ ஏற்கனவே நான் 3 ஸ்டோரிஸ் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். என்னென்ன ஞாபகம் இருக்கா? எல்லாரும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், த ஆனஸ்ட் woodcutter, த greedy டாக், தேர்ட் ஒன் இஸ் த thirsty crow. ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தர போற ஸ்டோரியும் ரொம்ப ரொம்ப அழகான ஸ்டோரி. அது என்ன ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த லயன் அண்ட் த மவுஸ், சிங்கமும் எலியும் அப்படிங்கிற அந்த கதையை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதை நம்ம தமிழ்ல சொல்லி அதுக்கப்புறம் நான் இங்கிலீஷ்ல சொல்ல போறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. ஸோ கதை மூலமா நம்ம இங்கிலீஷை கத்துக்கும் போது ரொம்ப சுலபமா கத்துக்கலாம். ஸோ இதனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஃப்ளூயன்சி, அதே மாதிரி ப்ரொனன்சியேஷன், எக்ஸ்பிரஷன், இது எல்லாத்தையும் நீங்க அழகா கத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு இந்த அழகான கதையை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. ஓகே, சிங்கமும் எலியும் அப்படிங்கிற கதை ரொம்ப ரொம்ப அழகான கதை. ஃபர்ஸ்ட் இந்த கதையை நான் உங்களுக்கு தமிழ்ல சொல்ல போறேன். அதுக்கப்புறம் நம்ம அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒரு காட்டுல ஒரு சிங்கமும் ஒரு எலியும் சுண்டலியும் வாழ்ந்து வந்திருக்கு. ஒரு நாள் அந்த காட்டுல சிங்கத்துக்கு ரொம்ப டயர்டா இருந்திருக்கு. அப்ப என்ன பண்ணிருக்குன்னா, சிங்கம் நல்லா படுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தூக்கத்தை போட்டிருக்கு. அப்படி தூங்கிட்டு இருக்கும் போது இந்த சுண்டலி என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, சிங்கத்தை சுத்தி விளையாடிட்டு இருந்துச்சு. திடீர்னு அதை அறியாமலே என்ன பண்ணிருச்சுன்னா, சிங்கம் படுத்திருக்குன்னா அது உடம்ப தாண்டி தாண்டி விளையாடிட்டு இருந்திருக்கு. ஓகே, ஸோ திடீர்னு தூக்கத்துல இருந்து அப்படி எந்திரிச்சிருந்த அந்த சிங்கம் எந்திரிச்சு பார்த்தா இந்த எலி விளையாடிட்டு இருக்கு. உடனே செம்ம கோவம் வந்துருச்சு சிங்கத்துக்கு. என்ன தூக்கத்துல டிஸ்டர்பா பண்ற? அப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னா, அதோட பா அப்படின்னு சொல்லுவாங்க. பா அப்படின்னா அந்த நகம், அந்த பாதத்தோட இருக்கக்கூடிய அந்த நகங்கள். ஓகேவா? ஸோ அந்த பாதத்தை வச்சு டக்குன்னு அந்த எலியை பிடிச்சிருது சிங்கம். பிடிச்சோடனே அந்த எலி சொல்லுது, ஐயோ என்ன ஒன்றும் பண்ணிடாத, இந்த மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன ஒன்றும் பண்ணிடாத, என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லுது. ஓகே, ஸோ ரொம்ப பயந்துட்டு இருக்கு அந்த சுண்டலி. அப்போ சுண்டலி இந்த சிங்கத்தை பார்த்து சொல்லுது, என்னை இப்ப விட்டுரு, என்னைக்காவது ஒரு நாள் நான் உனக்கு உதவி செய்வேன், நான் உனக்கு உதவியா இருப்பேன் அப்படின்னு சொல்லுது. சிங்கம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஹஹா சிரிக்குது அந்த எலியை பார்த்து. ஓகே, நீ எனக்கு உதவியா இருப்பியா, நீ எனக்கு உதவி செய்ய போறியான்னு சொல்லிட்டு, சரி போ அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே விட்டுருது சிங்கம். ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா, வேட்டைக்காரங்க ஹண்டர்ஸ் ஒரு வலை மாதிரி கட்டியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி மிருகங்கள்லாம் பிடிக்கிறதுக்கு நம்ம வலை கட்டுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி வலை மாதிரி கட்டியிருக்காங்க. ஸோ அந்த வலைக்குள்ள இந்த சிங்கம் மாட்டிக்குது. ஓகே, மாட்டிக்கிட்டு அப்படி கர்ஜிக்குது, என்னை யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு கர்ஜிக்குது. அப்போ என்னாச்சு அப்படின்னா, அந்த சுண்டலிக்கு அதோட சத்தம் கேக்குது. ஸோ வேகமா அந்த எலி அதை பாக்குது. வெயிட் நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு அந்த வலை எல்லாத்தையும் எலி என்ன செஞ்சுச்சு, நல்லா கரிச்சு கடிச்சிச்சு. எல்லாத்தையும் கடிச்சு அந்த சிங்கத்தை ரிலீஸ் பண்ணிருச்சு. சிங்கம் இப்போ சுதந்திரமாயிருச்சு. ஓகே, ஸோ சிங்கம் என்ன செய்யுது அப்படின்னா, அந்த சுண்டலிக்கு ரொம்ப நன்றி எனக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு போயிருச்சு. இந்த என்ன தெரியுது, சோ எப்பவுமே நம்ம ஒருத்தர் மேல அன்பா இருக்கு, அது மட்டும் இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நம்ம யாரும் நினைக்க கூடாது. ஓகே, சோ யாருனாலும் ஒருத்தருக்கு உதவியா இருக்கலாம். அதனால சோ இவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு மத்தவங்களை எடை போடாம எல்லார்கிட்டையும் நம்ம ஒண்ணு போல பழகணும். அது மட்டும் இல்லாம நம்ம எல்லார் மேலையும் அன்பா இருக்கணும். ஒரு நாள் நம்ம ஒருத்தருக்கு செய்யற உதவி நமக்கு திரும்பவும் அவர்களால் செய்யப்படும் அப்படிங்கறதா இந்த ஸ்டோரியோட மாறல். எப்படி இருந்தது இந்த ஸ்டோரி? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஓகே, ஸோ இந்த த லயன் அண்ட் த மவுஸ் இந்த ஸ்டோரியை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. கமெண்ட்ஸ் உங்க ஆன்சரை சொல்லிட்டே வாங்க. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ நீங்களாவே இந்த ஸ்டோரியை இங்கிலீஷ்ல சொல்லிடுவீங்க. பார்க்கலாமா? ஒரு நாள் ஒரு சிங்கம் காட்டில் தூங்கிக் கொண்டிருந்தது. ஒரு நாள் ஒரு சிங்கம் காட்டில் தூங்கிக் கொண்டிருந்தது. அது எப்படி சொல்லலாம்? கமெண்ட்ல சொல்லுங்க. சோ ஒரு நாள் அப்படிங்கறது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒன் டே. ஓகே, கம்மா ஒரு சிங்கம் காட்டில் தூங்கிக் கொண்டிருந்தது. சோ இது எல்லாமே பாஸ்ட்ல தான் சொல்லுவோம். கதை சொல்லும் போது எப்பவுமே பத்தி தான் நம்ம பேசுவோம் இல்லையா? சோ பாஸ்ட்ல தான் நம்ம சொல்லிட்டு வரணும். சோ ஒரு சிங்கம் காட்டில் தூங்கிக் கொண்டிருந்தது. ஒரு சிங்கம் தூங்கிக் கொண்டிருந்தது அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு சிங்கம் அப்படின்னா a lion. ஓகே, தூங்கிக் கொண்டு இருந்தது past continuous tense. A lion was sleeping
காட்டில் அப்படின்னு இருக்கு. இன் த ஃபாரஸ்ட். That's it. One day a lion was sleeping in the forest. So நம்ம வந்து ஒரு கதை சொல்லும் போது expression is very important. Okay. One day a lion was sleeping in the forest. ஒரு சிறிய எலி விளையாடி கொண்டிருக்கும் போது அவனுடைய உடம்பின் மேல் ஓடியது. கதை சொல்லும் போது ஒரு மிருகத்தை கூட மனுஷங்க மாதிரி சித்தரித்து தான் கதைகள்லாம் எழுதுவாங்க. அதனால இங்க அவனுடைய அப்படின்னு போட்டிருக்கேன். அதனுடையன்னு போடாம அவனுடைய அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகேவா? சோ அவனுடையங்கிறது இங்க சிங்கத்தை தான் குறிக்கிறது. கதை சொல்லும் போது அப்படித்தானே சொல்லுவோம். ஓகே. சோ ஒரு சிறிய எலி விளையாடி கொண்டிருக்கும் போது அவனுடைய உடம்பின் மேல் ஓடியது. ஃபர்ஸ்ட் இதுக்கு சொல்லுங்க. ஒரு சிறிய எலி ஓடியது. ஓகே, அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு சிறிய எலினா லிட்டில் மவுஸ் ஓடியது. ஓடுறதுக்கு இங்கிலீஷ்ல ரன், அதோட பாஸ்ட் டென்ஸ் ran. லிட்டில் மவுஸ் ran உடம்பின் மேல். ஓகே, சோ மேல்னா ஓவர். படுத்திருக்குது அப்படின்னா அதுக்கு மேல ஓடுறது, ரைட்? சோ லிட்டில் மவுஸ் ran over அவனுடைய உடம்பு, his body. விளையாடி கொண்டிருக்கும் போது, இதுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இங்கிலீஷ்ல. ஸோ கிராமர் படிக்கும் போது நான் ஐ டாட் யூ ஆல்ரெடி, ரைட்? இதுக்கு எப்படி சொல்லுவீங்க? விளையாடி கொண்டிருக்கும் போது, while playing. That's it. A little mouse ran over his body while playing. ஓகே, ஸோ while நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, whileக்கு அப்புறமா வரக்கூடிய verb வந்து ing ஃபார்ம்ல தான் இருக்கணும். ran over his bodyனா படுத்திருக்குது சிங்கம், அதுக்கு மேல அங்கிட்டு தாவி தாவி விளையாடுறது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். சிங்கம் கோபமாக எழுந்தது மற்றும் அவனுடைய நகமுள்ள பாதத்தால் எலியை பிடித்தது. இதுக்கு எப்படி சொல்றதுங்கிறத பார்க்கலாம். சிங்கம் கோபமாக எழுந்தது. சிங்கம் எழுந்தது அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லுவீங்க? சிங்கம் அப்படின்னா the lion. எழுறதுக்கு வந்து wake up, அதோட past form woke up. The lion woke up கோபமாக, angrily. மற்றும் and அவனுடைய நகமுள்ள பாதத்தால் எலியை பிடித்தது. பிடித்தது அப்படின்னா கேட்ச் பண்றது, அதோட பாஸ்ட் ஃபார்ம் caught. And caught எலி, and caught the mouse. அவனுடைய நகமுள்ள பாதத்தால். சோ மிருகத்துக்கு அந்த நகமுள்ள பாதங்கள் இருக்கும் பாத்தீங்களா, அது இங்கிலீஷ்ல பா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ mouse with his paw. The paw அப்படினா வாசிக்கிறோம், it's paw. The lion woke up angrily and caught the mouse with his paw. சேர்த்து வாசிச்சு பாருங்க. One day a lion was sleeping in the forest. A little mouse ran over his body while playing. The lion woke up angrily and caught the mouse with his paw. ஓகே, நெக்ஸ்ட் என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். எலி பயந்தது. ஓகே, ஸோ பிடிச்ச உடனே எலி வந்து பயந்துருச்சு. மற்றும் சொன்னது, தயவு செய்து என்னை சாப்பிடாதே, ஒரு நாள் நான் உனக்கு உதவலாம். என்னை சாப்பிடாத, நான் உனக்கு ஒரு நாள் உதவலாம்னு சொல்லுது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எலி பயப்பட்டது, அது எப்படி சொல்லலாம்? எலினது the mouse was scared. The mouse was scared. எலி வந்து பயப்பட்டது. மற்றும் சொன்னது, மற்றும்னா and, சொன்னது said. தயவு செய்து என்னை சாப்பிடாதே. ஓகே, இது வந்து அது சொல்றது, ரைட்? தயவு செய்து என்னை சாப்பிடாதே. தயவு செய்துனா ப்ளீஸ். ஸோ நீங்களும் சூப்பர் ஆன்சர் பண்ணிட்டு வரீங்க. நீங்களும் சொல்லிட்டே வாங்க, காமெண்ட்ல ட்ரை பண்ணிட்டே வரணும். ஓகேவா?
ஸோ ப்ளீஸ் என்னை சாப்பிடாதே. டோன்ட் ஈட் என்னை, மீ. டோன்ட் ஈட் மீ. தயவு செய்து என்னை சாப்பிடாதே. ஒரு நாள் நான் உனக்கு உதவலாம். ஃபர்ஸ்ட் நான் உனக்கு உதவலாம், இது எப்படி சொல்லுவீங்க? ஐ மே ஹெல்ப் யூ. நான் உனக்கு உதவலாம். ஐ மே ஹெல்ப் யூ. ஒரு நாள், ஒன் டே. The mouse was scared and said, please don't eat me. I may help you one day. நான் உனக்கு ஒரு நாள் உதவலாம். சிங்கம் சிரித்தது. என்னடா இவ்வளோ சின்ன ஒரு உயிரினம் தான் எலி, ஸோ அது என்ன எனக்கு உதவ போகுதா அப்படின்னு சொல்லி சிரிக்குது. ஓகே, ஸோ the சிங்கம் சிரித்தது, அதை எப்படி சொல்லுவீங்க? சிங்கம்னா the lion. சிரிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல laugh, அதோட பாஸ்ட் ஃபார்ம் laughed. The lion laughed, but ஆனால் பட் எலியை போக விட்டது. பிழைச்சு போ அப்படின்னு சொல்லி விட்டுருச்சு. ஓகே, சோ போக விட்டது, அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா let the mouse go. Let the mouse go. எலியை வந்து போக விட்டது. நல்லா இருக்கா? சேர்த்து வாசிங்க. The mouse was scared and said, please don't eat me. I may help you one day. The lion laughed, but let the mouse go. எலிய போக விட்டது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட், சில நாட்களுக்கு பிறகு சிங்கம் ஒரு வேட்டைக்காரரின் வலையில் பிடிபட்டது. அவன் உதவிக்காக கர்ஜித்தான். ஓகே, சில நாட்களுக்கு பிறகு few days later, சிங்கம் ஒரு வேட்டைக்காரரின் வலையில் பிடிபட்டது. அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா சிங்கம் the lion, பிடிபடுறதுக்கு வந்து got caught அப்படின்னு சொல்லலாம். got caught, பிடிபட்டது. the lion got caught ஒரு வேட்டைக்காரரின் வலையில். in வேட்டைக்காரனா ஹண்டர். ஓகே, ஹண்டர்ஸ், வேட்டைக்காரரினுடைய ஹண்டர்ஸ் நெட். அவன் உதவிக்காக கர்ஜித்தான். இதெல்லாம் அவன்கிறது சிங்கம் தான். ஓகேவா? அவன், he. கர்ஜித்தான்ங்கிறதா வெர்பு. கர்ஜிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன அப்படின்னா roar. கர்ஜித்தான் பாஸ்ட்ல சொல்லும் போது roared. ed சேர்க்கணும், அவ்வளவுதான். he roared, உதவிக்காக, for help. That's it. A few days later, the lion got caught in a hunter's net. He roared for help. எலி அவனை கேட்டது. அவனை கேட்டதுன்னா அவனுக்கு, அதாவது சிங்கத்தை கேட்கல, அது ஒரு சத்தத்தை கேட்குது. கதையில நம்ம இப்படிதான் சொல்லுவோம், அவனை கேட்டது, சத்தம் கேட்குது. ஓகே, கத்துற அந்த கர்ஜிக்கிற சத்தம், அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா எலி the mouse. கேட்டதுன்னா காதுல வாங்குறது, அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா heard. heard, அவனை, him. the mouse heard him. எலி அவனை கேட்டது மற்றும் ஓடி வந்தது. அண்ட் ஓடி வர்றதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா வந்ததுன்னா கேம், ஓடிங்கிறதுக்கு ரன்னிங், அண்ட் கேம் ரன்னிங். That's it. The mouse heard him and came running. அது அதன் பற்களால் வலையை வெட்டத் தொடங்கியது. So அது தொடங்கியது அப்படின்னா it started. அது தொடங்கியது. என்ன பண்ண தொடங்கியது? it started வலையை வெட்ட, cutting the net. அதன் பற்களால், cutting the net with its teeth. வெட்டத் தொடங்கியது மற்றும் and
சிங்கத்தை விடுவித்தது. அது எப்படி சொல்லலாம்? set the lion free. set the lion free அப்படின்னா சிங்கத்தை விடுவித்தது அப்படின்னு அர்த்தம். ஃப்ரீயா விடுவிச்சிருச்சு. கடைசி என்னாச்சு? சிங்கம் எலிக்கு நன்றியை தெரிவித்தது. ஸோ சிங்கம் வந்து எலிக்கு நன்றி சொன்னது. அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா சிங்கம் the lion. நன்றி சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல தேங்க், அதோட பாஸ்ட் ஃபார்ம் thanked, ed சேர்க்கணும். The lion thanked Eli, the mouse. That's it. It started cutting the net with its teeth and set the lion free. The lion thanked the mouse. வாசிச்சு பார்க்கலாமா? A few days later, the lion got caught in a hunter's net. He roared for help. Roared அப்படின்னா கர்ஜித்தது. The mouse heard him. Okay, the mouse இது எப்படி சொல்லக்கூடாது அப்படின்னா heard அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. The mouse heard him and came running. It started cutting the net with its teeth and set the lion free. The lion thanked the mouse. அவ்வளவுதாங்க ஸ்டோரி. நீங்களும் எங்களோட சூப்பரா ப்ராக்டிஸ் பண்ணீங்க. ஸோ நான் எப்படி நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணது, எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணேன், எப்படி என்னோட எக்ஸ்பிரஷன் எல்லாத்தையும் நோட் பண்ணீங்களா, கவனிச்சிங்களா? இவ்வளவுதான் அந்த ஸ்டோரி. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஹோல் ஸ்டோரியும் நான் ஒரே பேஜ்ல எழுதி போட்டுட்டு அந்த ஒரே போர்டில் நம்ம எழுதி போட்டுட்டு நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த லயன் அண்ட் மவுஸ் ஸ்டோரியை நீங்களும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஓகே, அந்த எக்ஸ்பிரஷனோட நம்ம இப்போ ப்ராக்டிஸ் பண்ணலாம். One day the lion was sleeping in the forest. A little mouse ran over his body while playing. The lion woke up angrily and caught the mouse with its paw. The mouse was scared and said, "Please don't eat me. I may help you one day." The lion laughed but let the mouse go. A few days later, the lion got caught in a hunter's net. He roared for help. The mouse heard him and came running. It started cutting the net. It started cutting the net with its teeth and set the lion free. The lion thanked the mouse. அவ்வளவுதாங்க. ஸோ moral of the story என்ன? நமக்கு ஒருத்தவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணும்போது அவங்களும் பதிலுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் ஸோ அன்பு தான் எப்பவுமே சிறந்தது. ஸோ கைண்ட்னஸ் நெவர் வேஸ்டட். அன்பு எப்பவுமே வேஸ்ட் ஆகாது. ஓகே, ஒரு நாள் அது நமக்கு திரும்பவும் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி ஒருத்தவங்களை நம்ம குறைச்சி எடை போடக்கூடாது. ஓகே, அவங்களோட உருவத்தை பார்த்தோ இல்லை அவங்களோட செயல்பாடுகளை பார்த்தோ நம்ம அவங்கள குறைச்சி எடை போடக்கூடாது. ஸோ எப்படி இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு சில தனித்திறமைகள் இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் அவங்க நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. ஓகே, சூப்பரா இருந்தது அந்த ஸ்டோரி. நீங்களும் என் கூட சேர்ந்து சூப்பரா ப்ராக்டிஸ் பண்ணீங்க. The moral of the story is even small friends can be big helpers. Kindness is never wasted. அவ்வளவுதாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டோரியை நீங்க திரும்ப திரும்ப இங்கிலீஷ்ல பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸ்டோரி எப்படி இருந்தது, நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்களா, எல்லாத்தையும் எனக்கு காமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ கண்டிப்பா உங்க காமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, உங்க ஃபீட்பேக்கை மறக்காம காமெண்ட்ல சொல்லிடுங்க. அதே மாதிரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டோரிஸ் மூலமா இங்கிலீஷ் கத்துக்கும் போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன ஸ்டோரிஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா The Honest Woodcutter, and then The Greedy Dog. The third one is The Thirsty Crow. இன்னைக்கு நம்ம பார்த்தது The Lion and the Mouse. வீட்டில் உங்களோட கிட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் போட்டு காட்டுங்க. ஸோ அவங்களுக்கு ஸ்டோரி கேட்ட மாதிரியும் இருக்கும், அதே மாதிரி இங்கிலீஷை கற்றுக்கிட்ட மாதிரியும் இருக்கும். ஓகேவா? ஸோ உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ஸ்டோரியோட அடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.